நீங்க ஒரு புது கார் வாங்கும்போது உங்களை விட அதிகமா யார் சந்தோஷப்படுவா அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸை விட அதிகமா சந்தோஷப்படுறது கவர்மெண்ட் தான். ஏன்னா நீங்க ஒரு புது கார் வாங்கும்போது டைரக்ட் டாக்ஸ் மற்றும் இன்டைரக்ட் டாக்ஸ் மூலியமா எக்கச்சக்கமான பணம் கவர்மெண்ட்டுக்கு வருமானமா வருது. கார் வாங்கும்போது நீங்க என்னென்ன டைப் ஆஃப் டாக்ஸ் பே பண்றீங்க, உங்களுடைய கார் வேல்யூல டாக்ஸ் எவ்வளவு பங்கு வகிக்குது அப்படிங்கறத பத்தின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெனரலா நீங்க கார் பர்ச்சேஸ் பண்ணும்போது 3 மெயின் காம்போனன்ட்டை பார்த்திருப்பீங்க. ஒன்னு காரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ், ரெண்டாவது காரோட ரோட் டாக்ஸ், மூணாவது காரோட இன்சூரன்ஸ். இந்த 3 காம்போனன்ட்டையும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க காரோட ஆன் ரோட் பிரைஸை கணிச்சிடலாம். ஆனா இந்த எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் அப்படிங்கறது ஏற்கனவே கார் நிறுவனங்கள் டாக்ஸ் பே பண்ண பிறகு வர அமௌண்ட் தான். அந்த டாக்ஸ் விவரங்களை இப்போ பார்க்கலாம். எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல கார் நிறுவனங்கள் ஏற்கனவே 2 விதமான டாக்ஸ் பே பண்ணுவாங்க. ஒன்னு ஜிஎஸ்டி, இன்னொன்னு செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப் 4 மீட்டர் கார்கள் மற்றும் 1500 சிசிக்கும் குறைவான கெபாசிட்டி உள்ள இன்ஜின்களுக்கு குறைந்த செஸ் விதிக்கப்படும். அதாவது 4 மீட்டருக்கும் குறைவா இருந்து அதோட இன்ஜின் கெபாசிட்டி 1200 சிசிக்கும் கம்மியா இருந்தது அப்படின்னா வெறும் 1% தான் செஸ். சோ அந்த வண்டியோட டோட்டல் டாக்ஸ் கிட்டத்தட்ட 29% வரும். இதுவே பெரிய லென்த் உள்ள வண்டி மற்றும் 1500 சிசிக்கு மேல இருந்தா அந்த காரோடைய டாக்ஸ் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் இருக்கும். இந்த எக்ஸ்ஷோரூம் பிரைஸுக்கு மேல தான் நீங்க ரோட் டாக்ஸ் பே பண்றீங்க. அடுத்து நீங்க பே பண்ற இன்சூரன்ஸ். ஒவ்வொரு முறை நீங்க இன்சூரன்ஸ் பே பண்ணும்போதும் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா போகுது. நீங்க வாங்குற ஒவ்வொரு கார் அக்சசரிக்கும் டாக்ஸா போகுது. மேலும் நீங்க ஒவ்வொரு முறை ஃபியூயல் ஃபில் பண்ணும்போதும் கிட்டத்தட்ட 50% மேல டாக்ஸா போகுது. இது எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஏற்கனவே டாக்ஸ் பே பண்ணி தான் இந்த அமௌண்ட்டை உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கொண்டு வருவீங்க. அதன் பிறகு அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த எல்லா டாக்ஸையும் பே பண்றீங்க. சரி, இப்போ நாம சொன்ன எல்லா விஷயங்களையும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு 28% ஜிஎஸ்டியும் 17% செஸ்ஸும் விதிப்பாங்க. சோ அந்த காரோட விலையில கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் டாக்ஸுக்காகவே போயிருக்கும். அந்த காரோட ஒரிஜினல் காஸ்ட் வெறும் 7 லட்சம் ரூபாய் தான் இருக்கும், இன்க்ளூடிங் டீலர் மார்ஜினையும் சேர்த்து. சோ நீங்க 10 லட்சம் ரூபாய் எக்ஸ்ஷோரூமுக்கு தமிழ்நாடோட ரோட் டாக்ஸ் விதிப்படி 10 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான விலையில உள்ள கார்களுக்கு 10% ரோட் டாக்ஸும், அதற்கு மேல உள்ள கார்களுக்கு 15% ரோட் டாக்ஸும் விதிப்பாங்க. சோ இந்த 10 லட்சம் ரூபாய் கார்ல மேலும் 1.5 லட்சம் ரூபாய் ரோட் டாக்ஸா நீங்க ஆட் பண்ணிக்கணும். இது போக நீங்க இன்சூரன்ஸ் பே பண்ணீங்க அப்படின்னா 5000 ரூபாய் வரை அதுலயும் டாக்ஸ் ஆட் ஆகும். சோ டோட்டலா ஆன் ரோடு வரும்போது கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய் நீங்க பே பண்ணுவீங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் எக்ஸ்ஷோரூம் உள்ள காருக்கு 7 லட்சம் ரூபாயில மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஒரு கார் உங்களை வந்து சேரும் போது 13 லட்சமா மாறுது. இதுவே பிரீமியம் கார்ஸ்க்கு இந்த ரேட் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த எல்லா விஷயமுமே நீங்க டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். டாக்ஸ்ல இருந்து தான் கவர்மெண்ட் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பில்ட் பண்றாங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் கார் இன்ஃபோ தமிழ்.